பஞ்சபூத தலங்கள நீருக்குரிய ஆலயம் திருவானைக்கோவில். அன்னை அகிலாண்டேஸ்வரி வெண் நாவல் மரம் நிறைந்த தோப்புல நீரினால் லிங்கம் செய்து வழிபட்ட இடம் திருவானைக்கோவில். அங்கே ஈசன் ஜம்புகேஸ்வரருக்கு ஆலயம் எழுப்பியவர் சோழ மன்னர் கோசெங்கட் சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் 70 மாட கோயில்களை எழுப்பியிருக்காரு. அதில் முதலாவதாக எழுப்பப்பட்ட கோவில் திருவானைக்கோவில். கோசெங்கட் சோழன் திருவானைக்காவில்ல ஆலய பணிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு பிரகார மதில் சுவர்கள் எழுப்பும் பணியில் ஈடுபடுறாரு. 4 பிரகார மதில் சுவர்கள் வெற்றிகரமாக கட்டிப்பிடிக்கப்படுது. 5வது பிரகார மதில் சுவர் மிகவும் வலிமையுடையதாகவும் உயரமுடையதாகவும் திட்டமிடுகிறார் கோசெங்கட் சோழன். அதே மாதிரி திட்டமிட்டு பணிகளையும் துவங்குறாரு. பணியை தொடங்கின கொஞ்ச நாள்லேயே அண்டை தேசத்து மன்னர் ஒருத்தரால் சோழ தேசத்துக்கு போர் அபாயம் ஏற்படுது. இந்த போர் சூழ்நிலை காரணமாக சோழ தேசத்தில் நிதி நெருக்கடி நிலையும் ஏற்படுது. இதனால் மதில்சுவர் கட்டும் பணியிலையும் முழுமையாக ஈடுபட முடியாமல், போருக்கு எந்தவித திட்டமும் இட முடியாமல் குழப்ப நிலையில் இருக்காரு கோசெங்கட் சோழன். மேலும் சிவபெருமான்கிட்டயே இதுக்கு ஒரு